Praise the Lord.
குரல் கேட்போம் என்று ஆலயம் தொழுதே நின்று அவர் குரல் கேட்போம் என்று ஆலயம் தொழுதே நின்று இறைவன் அழைக்கும் நேரம் இதுவே அருளின் நேரம். கடவுளே தந்தையாக மாதரா பிள்ளையாக கடவுளே தந்தையாக மாதரா பிள்ளையாக சிலுவைதான் சின்னமாக நாம் இயேசுவில் இணைந்து பலி செய்வோம். சிலுவைதான் சின்னமாக இயேசுவில் இணைந்து பலி செய்வோம். இறைவன் அழைக்கும் நேரம் இதுவே அருளின் நேரம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அம்மா என்று அழைக்கின்ற அழைப்பிற்கு ஓடி வருகின்ற, தட்டு தடுமாறி ததும்பி தாங்கி பிடிக்கின்ற உறவுதான் அம்மா உறவு. அன்னை மரியாள் தன் உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருக்கிறார் என்ற செய்தி கேட்டபோது தேவ அன்னையாக, கடவுளின் தாயாக அவர் விரைந்து சென்று அவரோடு தங்கி அவருக்கு பணிவிடை புரிந்தார் என்று பார்க்கிறோம். நாம் அனைவருமே கிறிஸ்தவர்களாக, அன்னை மரியாளுடைய பக்தர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஆண்டவரை பற்றி நற்செய்தி அறிவிக்கவும். அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதும் உதவி செய்வதிலும் தான் இருக்கிறது. தேவையில் உதவி, தேவனுக்கு செய்த உதவி என்று நாம் கேட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நமக்கெல்லாம் அன்றாடம் உதவி செய்ய, நம் தேவையில் நமக்கு பரிந்து பேசுகிற பரிந்துரைக்கும் தாயாக இருக்க, அம்மா என்று அழைக்கிற போது அந்த அன்னையினுடைய அருளை பெற, தேவையில் இருக்கிறவர்களை காண்கிற போதெல்லாம் தேவனுக்கே உதவி செய்கிறோம் என்ற உணர்வில் ஓடி சென்று அன்னையைப் போல, விரைந்து சென்று தாயைப் போல நாம் எல்லாருக்கும் உதவுகின்ற பணிவிடையாளர்களாக இருக்க தேவன் அழைக்கிறார். இன்று திருத்தலமானது ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு பெருவிழாவின் 6வது நாள் நவநாளை கொண்டாடுகிறது. இந்த நாளினுடைய மைய கருத்து மரியா ஒரு பணிவிடையின் மாதிரி. பணிவிடை புரிவதற்கும் பலருடைய மீட்புக்கு தன் உயிரை கொடுப்பதற்கும் ஆண்டவர் வந்தார். அந்த ஆண்டவருடைய பாதையிலே அன்னை மரியாளும் அனைவருக்கும் மீட்பு கிடைக்க ஓடோடி சென்று எல்லாருக்கும் உதவி செய்கின்ற அன்னையாக, ஆரோக்கிய அன்னை பணிவிடையின் தாயாக இருக்கிறார் என்பதை மனதில் நிறுத்தி, மற்றவர்கள் துன்பங்களை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்காக, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கண்டும் எனக்கு என்ன என்று இருந்ததற்காக, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் யாருமே உதவவில்லையே என்று ஏங்குகின்ற நாம் மற்றவர்களுக்கு உதவ மனமில்லாமல் இருந்ததற்காக மனமருந்தி அன்னை வழியாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உம் அடியார்களாகிய ஆரோக்கிய என் பக்தர்களாகிய நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ அருள் புரிந்தருளும். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இத்திருத்தலத்திற்கு வந்திருக்கிற நாங்கள் இந்த தெய்வீக திருப்பலியை கண்டு ஜெபிக்கிற மக்கள் தங்கள் துயரங்களில் இருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் அருள் புரிவீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்பிற்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்போலோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளை விளையச் செய்தார். நடுகிறவருக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி.
கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வாடி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்று எங்களுக்காய் மன்றாடும் மரியே நீர் வாழ்கவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 முதல் 45 மற்றும் 56. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார்.
மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் பணிவிடையாளர், ஆண்டவருடைய தூதர், தந்தை கடவுளுடைய செய்தியை கொண்டு வந்து அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று அன்னையினுடைய உயர்வை, மாண்பை, பெருமையை சொன்னபோது அன்னை தன் இதயத்தில் உணர்ந்தது, இதோ ஆண்டவருடைய அடிமை, தன்னை ஒரு பணியாளராக ஆண்டவர் என்னை அழைத்திருப்பது பணிபுரிவதற்காக. என்னை அழைத்த ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 28 நான் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக என் உயிரை கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்ன இயேசுவின் தாயாக பணிவிடையை உடனே தொடங்குகிறார்கள். மங்கள வார்த்தையை பெற்றவர்கள், கடவுளுடைய தாயாகிவிட்டோம் என்ற மமதை இல்லை, தேவனுக்கே நான் தாய் என்ற உயர்வை பற்றி சிந்திக்காமல் தேவனுக்கு தாயானாலும் தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவதுதான் தேவனுடைய விருப்பம் என்று கண்டுபிடித்தவர்கள். அந்த அன்னை நமக்கு சொல்லுகிற பாடத்தை பற்றி தியானிக்கவும், பணிவிடையின் மாதிரியாக இருக்கிற ஆரோக்கிய அன்னையை பின்பற்றி பணிவிடையாளர்களாக மாறவும் இயேசுவின் சீடர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இன்றைய நாளினுடைய தேவ செய்தியாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய பெயரிலேயே அருள் நிறைந்தவள் என்று இருக்கிறது. மிரியம் என்ற எபிரேய சொல்லுக்கு நாம் தொடக்க நூலிலே படிக்கிறோம், ஆண்டவர் உலகை படைத்த போது பூமியை நீர் நிரப்பி இருந்தது, நீர் திவளைகள் எல்லா இடங்களிலும் இருந்தன. ஒன்றொன்றாக படைத்த கடவுள் எல்லா நீர்நிலைகளையும் ஒன்று சேர்த்து அதற்கு கடல் என்று பெயரிட்டார். எபிரேய சொல்லில் கடல் என்றால் மிரியம் என்ற அர்த்தம். ஆக ஒன்றாக சேர்க்கப்பட்ட அந்த நீர் அனைத்தும் சேர்ந்து கடலாக மாறியது போல பாவத்தில் விழுந்துவிட்ட மனிதன், கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன், கடவுளுடைய மொத்த அருளையும் கொண்டிருந்த ஆதாம் ஏவாள் பாவத்தினால், கீழ்ப்படியாமையால் அந்த அருளை இழந்து போனான். ஆகவே அந்த மனிதனை விட்டுவிடவோ கைவிட்டு விடவோ பழிவாங்கவோ நினைக்காத கடவுள் மனிதனை மீட்க விரும்பினார். அந்த மனிதனை மீட்க அவர் சித்தம் கொண்டு முதலாக வெளிப்படுத்திய முதல் நற்செய்தி என்று வேதத்திலே தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே படிக்கிறோம். அவளுக்கும் உனக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவளுடைய வித்து உன் தலையை நசுக்கும் என்று அன்னை மரியாளுக்கும் சாத்தானுக்கும் இடையே பகையை உண்டாக்கி அவள் பெற்றெடுக்கிற மகன் சாத்தானின் தலையை நசுக்கி மீண்டும் மனிதர்களை மீட்பார் என்ற அந்த செய்தியை நிறைவேற்றுகின்ற விழாவாகத்தான் அன்னையினுடைய பிறப்பு இருக்கிறது. ஆக எல்லா அருளையும் இழந்து போன மனிதனை மீட்க எல்லா அருளையும் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை உருவாக்க விரும்பினார். காரணம், ஒரு பெண் வழியாகவே மீட்பர் பிறப்பார் என்பதை எசையா 7:14 கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார்,
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவர் மக்களுடைய பாவங்களில் இருந்தெல்லாம் அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்ட இறைவாக்கின் நிறைவாக கடவுள் படைத்த படைப்பு மரியாள் அந்த அருளை நிறைந்து பெற்றெடுத்த குழந்தைக்கு கடவுளிட்ட பெயர் மிரியம். ஆகவேதான் கடலோடிகளும் கடலோர மக்களும் அன்னை மரியாளை கடல் அம்மா என்று அழைக்கிறார்கள். அவளிடம் கடல் போன்று அருள் நிறைந்திருப்பதை உணர்ந்தும் எந்த விதத்திலும் தலைக்கணமோ உச்சி மேல் வச்சு மெச்சிக்கொள்ளுகிற நிலையோ இல்லாமல் தாழ் நிலையில் நின்ற என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார் என்று ஓடோடி சென்று உதவுகின்ற மனப்பான்மையை Our Lady got the attitude of service, got the attitude of being sensitive to the needs of everyone in need. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அன்னையிடம் 1000 தேவைகளை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எத்தனை தேவைகளை உங்களால் இயன்ற விதத்திலே செய்யாமல் இருந்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு புறமுதுகு காட்டி இருக்கிறீர்கள். இதை நினைவு கூற வேண்டிய நாள் இந்த நாள். அன்னையிடம் ஆண்டவர் நமக்கு ஜெபங்களை கேட்டு உதவி செய்ய நம்மிடம் வருகிறவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற அந்த மைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்களாக அன்னையின் பக்தர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எப்படி பணிவிடையாளர்களாக மாறலாம், நாம் எப்படி பணிவிடையாளர்களாக மாறலாம் என்ற அந்த வேத செய்திக்கு பல மாதிரிகள் இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் மங்கள வார்த்தையை பெற்ற பின்பு அவர் மலை நாட்டில் உள்ள என் கரீம் என்ற இடத்திற்கு விரைந்து சென்றார்கள். இவளும் ஒரு பிள்ளைத்தாட்சி. கடவுளையே மனு உருவான கடவுளை தாங்கி இருக்கின்ற பேறுகாலமுற்று இருக்கின்ற அந்த அன்னை மரியாள் தனக்கு உதவி செய்ய ஆள வேண்டும், தன் பிள்ளையை பார்க்க வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே சுத்தம் இல்லாமல் கடவுளே எல்லாம், அந்த கடவுள் எல்லாருக்குமாக இருக்கிறவர் என்று தன்னை மறந்து, தன்னுடைய உறவினர் வயது முதிர்ந்தவள், அவள் பேறுகாலமுற்று இருக்கிறார், கடவுள் அருள் கூர்ந்திருக்கிறார். ஆக இறை அனுபவத்தை பெற்றார்கள். கடவுளுடைய கண்ணிலே அன்னை மரியாள் அருள் பெற்றிருந்தார்கள். You have found favor in the eyes of God. கடவுளின் கருணையை பெற்றிருக்கிறீர், பரிவை பெற்றிருக்கிறீர் என்று சொன்னவுடன் அந்த பரிவை பகிர்ந்து கொள்ள எலிசபெத் அம்மாளுக்கு போனவர்கள் பார்த்துவிட்டு திரும்பவில்லை. நம்மை போல மருத்துவமனை போவோம், பார்த்து விடுவோம் கடமைக்காக, இல்லை என்றால் ஏதாவது சொல்லுவார்களே என்று. ஆனால் 3 மாதம் தங்கி எலிசபெத் அம்மாளுக்கு எல்லா உதவியும் செய்து பணிவிடையின் தாயாக இருக்கிறார். இந்த நிகழ்வை நாம் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே ஆபிரகாமுக்கு 318 வேலையாட்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 318 வேலையாட்கள் இருந்தாலும் ஆபிரகாம் 18வது அதிகாரத்தில் படிக்கிறோம், அவர் தன்னுடைய கூடாரத்திற்கு வெளியே அமர்ந்திருந்தார். கடவுளுடைய தூதர் 3 பேர் வந்தார்கள். அவர் ஓடி சென்று, நான் ஆண்டவருடைய கண்ணிலே கிருபை பெற்றதனால், ஆண்டவருடைய கண்ணிலே மேன்மை பெற்றதனால் உங்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறேன், நான் அந்த கடவுளுடைய பணியாளன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதுபோலவே மோசேயை கடவுள் விடுதலை பயணம் 4வது அதிகாரத்தில் அழைத்த போது ஆண்டவருடைய கண்ணில் அடைக்கலம் பெற்றவன், கிருபை பெற்றவன், ஆகவே இந்த அடியான் பேச தெரியாதவன், என்னை அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சுகிறார். அதற்கு பின்பு 14வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய அடியான் உம்முடைய பணியை செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எல்லோருமே கடவுளுடைய கருணையை கிருபையை பெற்றால் அந்த நேரத்திலே அவர்கள் உணர்ந்ததெல்லாம், நான் ஒரு பணியாளன், ஆண்டவருடைய இறை செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டியவன், ஆண்டவருடைய இறையாட்சியை கட்டியெழுப்ப வேண்டியவன். கடவுள் எனக்கு செய்திருக்கிற எல்லா கொடைகளும் இறைவனிடமிருந்து வந்தது. I don't have anything that I have not received from God. என்னிடம் இருப்பது எல்லாம் இறைவன் கொடுத்தது என்றால் அந்த இறைவனிடம் பெற்றதை இறை மக்களுக்காக கொடுப்பது தானே, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தானே, பகிர்ந்து வாழ்வது தானே பரிவுள்ளத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் முதல் அன்னை மரியாள் வரை இந்த இறை அனுபவம் பெற்றதனால், இறைவனுடைய அருளை, இறைவனுடைய கிருபையை, இறைவனுடைய கொடைகளை பெற்ற அந்த இறை அனுபவம் தான் நம்மை இல்லாதவர்களோடு பணிந்து கொள்ள அழைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, தேவையில் இருக்கிறவர்களை கண்டால் நாம் இரக்கம் கொள்ள வேண்டும், அவர்களிடம் இறங்கி வந்து உதவி செய்ய வேண்டும்.
இந்த உலகத்திலே எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது, எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், எனக்குத்தான் பிரச்சனை, நான் தான் கஷ்டப்படுகிறேன் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் தேவையில் எல்லோருமே இருக்கிறோம். பல்வேறு மக்களுக்கு பல்வேறு தேவைகள். ஒருவருக்கு அன்பு செய்ய ஆள் இல்லாத குறை, ஒரு சிலருக்கு உடல்நலக் குறைவு, ஒரு சிலருக்கு பொருளாதார குறைவு, ஒரு சிலருக்கு அருளாதார குறைவு, ஒரு சிலருக்கு கடன் தொல்லை, பல்வேறு பிரச்சனைகளால் மனிதன் ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறான். நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மிடம் உதவி தேடி இருக்கிறவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மனநிலை அன்னை மரியாளிடம் இருந்தது. ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்ததனால் அவர்கள் மீது மனமிறங்கி நெடுநேரம் போதித்தார். அவர்கள் பசியோடு போய்விடக்கூடாது, பாதியிலே மயங்கி விழுந்து விடக்கூடாது என்ற அக்கறை, துன்புறுகிறவர்களோடு சேர்ந்து துன்புறுகின்ற கம்பேஷன் ஆண்டவரிடம் இருந்தது. ஆகவேதான் சீடர்கள் சொன்னார்கள், அவர்களை அனுப்பிவிடும், அவர்கள் போய் நகரங்களில் உணவு வாங்கி கொள்ளட்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்களே உணவு கொடுங்கள். அன்னை மரியாள் நம்மை பார்த்து, நீங்களே உதவுங்கள், நீங்களே உணவு கொடுங்கள், நீங்களே ஒருவரை மற்றவரை தாங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் நீங்கள் என் பக்தர்கள் என்பதனுடைய அடையாளம் என்கிறார். சீடர்களைப் போல நாம் சொல்லலாம், அவர்களும் போய் உணவு வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அது பணிவிடை அல்ல, அது கிறிஸ்தவம் அல்ல, அது அன்னை மரியாளுடைய ஆன்மீகம் அல்ல. தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவதுதான் தெய்வீகம் என்பதை உணர்வோம். மூன்றாவது, நாம் அன்னை மரியாளைப் போல எல்லாருக்கும் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறவர்களாய், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறவர்களாய் மாற நாம் முன் வந்தால் நாம் பணிவிடையாளர்களாக இருக்கலாம். அன்புக்குரிய இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஆந்திராவிலே பெரும் வெள்ளம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மாதத்திலே கேரளாவிலே, வயநாட்டிலே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு இரவிலே கண் இமைக்கும் நேரத்திலே மண்ணோடு மண்ணாய் மக்கி போனது. கேரளாவிலே, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் உதவிகளை அள்ளிக்கொண்டு ஓடினார்கள், நம்முடைய பங்குகளில் உதவி கேட்டார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது மக்கள் எந்த மனநிலையோடு இருந்தோம்? தேவனை நம் இதயத்தில் இருத்தி, அவர் இரக்கமுள்ளவர், பணிவிடை புரிய வந்தவர், அதை முழுமையாக பின்பற்றி பணிவிடையின் தாயாக இருக்கிற அந்த அன்னையின் பக்தர்கள் பணிவிடையின் சீடர்களாக, பணிவிடையின் மாதிரிகளாக, பணியாளர்களாக மாற அன்னை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்கிய துளியும் நேரிய வியர்வை தந்த சீரிய உயர்வும் நெஞ்சம் சுமக்கும் கவலைகளும் ஒன்றும் இன்ப கனவுகளும், நெஞ்சம் சுமக்கும் கவலைகளும் கொஞ்சம் இன்ப கனவுகளும் தருவே நிறைவா ஏற்று அருள்வாய். கரங்களை விரித்து காணிக்கையாக வந்தீர் ஈர்ப்பாயின் நிறைவா. கரைகளை துடைத்து வழியினில் சேர்க்க தந்தே முழுதாயும் உறவா. அன்புக்குரிய ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலிபொருட்களோடு
உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம் திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இத்திருத்தலத்திற்கு வந்திருக்கிற எங்களுடைய மன்றாட்டுக்கள் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு அதிலும் சிறப்பாக அன்னையிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் அன்னையின் அவனாளில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் கருணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். திருவுடலே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு இரத்தமே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்த மக்களாய் வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் தேவையில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் தேவனுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. கண்டுகொள்ளாத எங்கள் பாவங்களையும் மற்றவர்களை பற்றி அக்கறையற்று வாழ்ந்த எங்கள் வாழ்க்கையும் பாராமல் உம்மீது ஆழமான விசுவாசம் கொண்டு உம்மை போல பணிவிடை புரிய நாங்கள் மேற்கொண்டிருக்கிற உறுதிமொழியை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற அந்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் திரளான மக்கள் 3 நாட்கள் தம்மோடு இருந்தபோது அவர்களுடைய தேவையை அறிந்து இறை வார்த்தையாலும் நிறை உணவாலும் அவர்களை நிரப்பியவர். தன் அன்னையை இதோ உன் மகன் என்று நம்மையெல்லாம் திருச்சபையை ஒப்பு கொடுத்திருப்பதை, திருச்சபையின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியாளர்களாக சீடராக இருக்க அழைக்கப்பட்டதை உணர்ந்த அன்னை மரியாள் அந்த பணியை எல்லாரையும் விட அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறவர். அந்த பணிவிடையில் நம்மையும் பங்கெடுக்க அழைக்கிறார். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு இரக்கமுள்ளவர்களாய், பரிவுள்ளவர்களாய், தேவையில் இருக்கிற எல்லாருக்கும் உதவ போகிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும்
திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. இயற்கையின் அழகில் எழுந்திடும் இறைவா, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். இயற்கையின் அழகில் எழுந்திடும் இறைவா, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். பூ போன்ற உனதுள்ளம் சுகமான புல்வெளியே, பூ போன்ற உனதுள்ள சுகமான புல்வெளியே, இன்னிசையே இறையமுதே, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். இன்னிசையே இறையமுதே, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். இயற்கையின் அழகில் எழுந்திடும் இறைவா, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். தூயவன் என்னில் எழும் நேரம் துயர்கள் எல்லாம் மறைந்தோடும். கனிவான உன் பார்வையாலே சுமையெல்லாம் சுகமாகும். இயேசுவின் பாதம் நான் அமர்ந்தால் இறைவனின் திருவுளம் எனில் மலரும். இடையவனே இறைமகனே, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். நீ வர வேண்டும். இயற்கையின் அழகில் எழுந்திடும் இறைவா, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். வாரிய பயிராய் நான் இருக்க வான்மழையாய் நீ வர வேண்டும். தடம் புரண்டு நான் திகைக்க வழிதுணையாய் நீ இருப்பாய். செல்வங்கள் எல்லாம் பெருமை என்பே, உன் அன்பே போதும் என்பே. என் ஒளியே என் வழியே, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். இயற்கையின் அழகில் எழுந்திடும் இறைவா, உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். பூ போன்ற உனதுள்ளம் சுகமான புல்வெளியே, இன்னிசையே இறையமுதே, உயிரினில்
இயற்கையின் அழகில் எழுந்திடும் இறைவா உயிரினில் கலந்திட நீ வர வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, விண்ணக உணவாம் நற்கருணை உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி வேண்டுகின்றோ. என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் நனவனால் கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னை மரியாவை கண்டு பாவிக்கவும் எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற்று மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பணிவிடையின் மாதிரியாய் விளங்கும் நம் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் நற்செய்தியை அறிவிப்பவர்களாய் அதை ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை புரிவதன் வழியாக வெளிப்படுத்தும் மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தான். மரியா தூய் ஆவியால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சறிந்தழுது பாவி ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேளாங்கண்ணி உமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Remember, O most gracious Virgin Mary, that never was it known that anyone who fled your protection, implored your help, and sought your intercession was left united. Inspired with this confidence, we fly unto you, O Virgin of Virgins, our Mother.
To you we come, before you we stand sinful and sorrowful. O Mother of the Word incarnate, despise not our petitions, but in your mercy, hear and answer us. Amen. Our Lady of Health Velankane, Pray for us. Our Lady of Health Velankane, Pray for India. Our Lady of Health Velankane, Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையின் திருக்கொடியானது புனிதம் செய்யப்படுகிறது. Now the flag hoisting will take place. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. The Lord be with you. And with your spirit. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. May Our Lady of Health shower on all those who have gathered here her choicest blessing through her powerful intercession. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையே, தாயே, ஆரோக்கிய மாதாவே, அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. அன்னையே, ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே, ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா.
தந்தை மகன் தூய் ஆவியார் தந்தை மகன் தூய் ஆவி